தள்ளிட்டாரு. அதான் அந்த இமை பொழுதுல கைவிட்டார். எதனால கைவிட்டார்னா, உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள். எதனால தேவன் அந்த இமை பொழுது நம்ம கைவிட்டாரா? நம்மளுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் தான் நம்மள அந்த இமை பொழுதுல கைவிட்டார். அக்கிரமம்னா என்ன? அக்கிரமம்னா பாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஸ்லைடெல்லாம் போட்டு காமிச்சிருப்பாரு. ஸ்லைடு சொன்னா வீட்டில் போய் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பண்ணுதுன்னு. அதனால ஸ்லைடெல்லாம் வேணாம். அக்கிரமம்னா என்னன்னு மட்டும் ஜஸ்ட்டு மேலோட்டமாக பார்க்கலாம், அக்கிரமத்துக்குள்ளே டீப்பாக போக வேணாம். இங்கே வாழ்க்கையில் அக்கிரமம் செஞ்சிடும். நம்ம நிறைய விதத்தில் அக்கிரமம் செஞ்சிடுவோம். தேவனுக்கு அதை அக்கிரமம் செய்கிறது நம்மளுக்கே தெரியாது நம்ம என்ன அக்கிரமம் செய்கிறோன்னு. ஆனால் தேவனுக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு செயலும் செய்கிறது தேவனுக்கு தெரியும். ஏன் தேவன் மனுஷங்க எனக்கு வேணும், அவன் அக்கிரமமே செஞ்சாலும் அவன் எனக்கு வேணும். ஏன் தேவன் மனுஷங்களை ஏன் தெரிஞ்சுக்கினார்? அவர் கடவுள். அவர் நினச்சா உன்னை இல்லைன்னா கூட வேற ஒருத்தரை கூட படைப்பார். ஏன் தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கணும்? ஏன் தேர்ந்தெடுக்கணும்? அது போல தான் தேவன் இப்போ பிரசிடென்ட் உங்ககிட்ட பேசுகிறாருன்னா அதுக்கான தகுதி உனக்கு இருக்கணும். இப்போ பிரசிடென்ட்டு வேறு நாட்டோட பிரசிடென்ட்டோட போய் பேசுகிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது. ஆனால் இப்போ ஒரு ஏழை மக்கள்கிட்ட பேசலாமா? அவர் பேச முடியாது, அவர் தகுதி எழுந்துடும். அது போல தான் தேவன் ஏன் உங்ககிட்ட பேச விரும்புகிறாருன்னா, நீ கடவுள். தேவன் கடவுள்னா நீ யாரு? கடவுள். ஏன்னா தேவன் உங்ககிட்ட பேசுகிறார், நீ கடவுள். அதனால தான் அவர் நீ அக்கிரமம் செஞ்சாலும் இமை பொழுதுல உன்னை கைவிட்டேன், ஆனாலும் திரும்ப இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் அப்படிங்கிறாரு. அந்த இமை பொழுதுல தேவன் கைவிட்டார்னு வச்சுக்கோங்க. அந்த இமை பொழுதுல கைவிட்ட செகண்ட் ஏன் கைவிட்டாரா? நீ அக்கிரமம் செஞ்சுட்ட. இப்போ அந்த அக்கிரமம் நீ இப்போ திரும்பவும் எனக்கு வேணும். நீ அக்கிரமம் செஞ்சுட்டு திரும்பவும் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணோன்னா இமை பொழுதுல கைவிடுவார். அவரே விடுவார். இமை பொழுதுல கைவிட்ட பிறகு மேல் வசனம் வாசிக்கலாம். அந்த மேல் வசனம் ஏசாயா 54:7-6 வாசிங்க. கைவிடப்பட்டு மன நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும். கைவிடப்பட்டு, ஏன்னா இமை பொழுதுல தேவன் கைவிட்டாரு. இப்போ கைவிடப்பட்டுன்னா என்ன தெரியுமா? இப்போ வாழ்க்கையில் தேவன் தேவனே தேவனேன்னு போயிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தில் தேவனை விட்டுட்டு அக்கிரமத்தில் போகும்போது தேவன் இமை பொழுதுல அவர் கைவிட்டுருவார். கைவிட்ட பிறகு என்ன நீ அப்போ சொல்லுவேன், தேவனே ஏன் கைவிட்டீங்க அப்படின்னும் போது நீ தேவனை நம்பாத, திரும்பவும் போய் மனுஷனை நம்புவேன். மனுஷனை நம்பி மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சிருவேன். அவன் எனக்கு உதவி செய்வான், அவன் எல்லாமே எனக்கு பண்ணுவான் அப்படின்னு நீ மனசில் நினச்சிரு. ஆனால் தேவன் அதை அடிப்பார். கைவிட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும். நீ ஒருத்தர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்ப, அவங்க பட்டுன்னு உன்னை கைவிடும் போது அந்த